ஹாய் வாரியர்ஸ். இன்னைக்கு நைட்டு 11:59க்கு இந்த இயரே முடிய போகுது. இந்த இயர் முடியிறப்ப கேலண்டர் மாறுது, இயர் மாறுது. ஆனா உங்க ஹார்ட்ல இருக்கிற அந்த லோட் குறைஞ்சிருக்கா? A new year does not heal your old wounds. 2025ல நீங்க பல விஷயங்கள்ல கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில விஷயங்களை லூஸ் பண்ணிருப்பீங்க. பிளான்ஸ் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். சுதந்திர காற்ற சுவாசிக்கிற குமாரே உள்ள போ. பீப்புள் பிட்ரயல் பண்ணியிருந்திருப்பாங்க. ட்ரீம்ஸ் டிஸ்ட்ரக்ட் ஆயிருக்கிறோம். இல்ல உங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே அவங்க நீங்க எதிர்பார்க்காத அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு உங்களை பிரேக் பண்ணியிருந்திருக்கலாம். வாள அங்க நிக்கிறடா. அவளுக்கா நான் அங்க நிக்கிறேன். எனக்கா அவ நிக்கிறடா. என்ன சொல்றேன்? புள்ள பெண்ணேனா செடி ஒண்ணுதான் வெச்சு வளர்த்து. இப்படி எவ்வளவோ கஷ்டமான தருணங்கள் லைஃப்ல 2025ல வந்திருந்தாலும் ஒரு உண்மை தெரியுமா? நீங்க இன்னும் இருக்கீங்க. சர்வைவல் இட்செல்ஃப் இஸ் a great victory. அதனால லெட்ஸ் சென்ட் அவுட் நோட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் டு 2025. இப்ப கிராட்டிடியூடா இருந்தா நான் அவங்களுக்குலாம் நன்றி சொன்னா நான் இழந்ததா அர்த்தமாயிருமே, நான் தோல்வி அடைந்ததா அர்த்தமாயிருமே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரலாம். கிராட்டிடியூட் சரண்டர் இல்லைங்க. கிராட்டிடியூட் ஒரு ஸ்ட்ரெங்க். கிராட்டிடியூட் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நாம கிராட்டிடியூடா அதாவது நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட மைண்ட் காம் ஆகும், ஃபியர் டிஸப்பியர் ஆகும், நம்மளுடைய டென்ஷன், நம்ம மன்னிக்க முடியாம இருந்த அந்த நபர்களை பற்றின எண்ணங்கள் கிளியர் ஆகும், நாமளே நாம ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம். அதான் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, கிரேட்ஃபுல் பீப்புள் ஸ்லீப் பெட்டர், திங்க் பெட்டர், டிசைட் பெட்டர். ஸோ practice gratitude at the end of 2025. Warriors, 2025 ஈஸியா இருந்துச்சா? நிச்சயமா இருந்திருக்காது. நீங்க பல தருணங்கள்ல உடைஞ்சு போயிருந்திருப்பீங்க. பலர் உங்களை பிட்ரயல் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க கண்டிப்பா நடக்கும்னு நம்பி இருந்த விஷயங்கள் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏதாவது சூழ்நிலைகள்ல நீங்க இதை செஞ்சு முடிச்சே ஆகணும்னு தீர்மானம் எடுத்தாலும் அதுல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. பட் ரிமெம்பர், பிளான்ஸ் ஃபெயில் நாட் டு பிரேக் யூ பட் டு பில்ட் யூ. 2025ல நீங்க இழந்ததா நினைக்கிற நபர்கள், இழந்ததா நினைக்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்களை பிரேக் பண்றதுக்காக உங்க லைஃப்ல வரலங்க. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு லெசனா வந்துச்சு. பீப்புள் கம் இன் லைஃப் ஐதர் அஸ் பிளெஸிங்ஸ் ஆர் லெசன்ஸ். இப்ப உங்களை விட்டு போன நபர்களோ அல்லது நீங்கள் விட்டு வந்த நபர்களோ ஐதர் பிளெஸிங்ஸ் ஆர் லெசன்ஸ் அப்படின்னு நம்ம 2025 கடந்து போகணும். நாம ஒரு நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எந்த இடத்துல நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அந்த இடத்த மெஷர் பண்ணி பவுண்டரிஸை செட் பண்ணுவோம். அந்த இடத்துல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பர்ஃபெக்டா லேண்டை ரெடி பண்ணுவோம். அது மாதிரி 2026க்குள்ள போகணும் அப்படின்னா நாம் 2025ல நடந்த கசப்பான எல்லா அனுபவங்களையும் மறந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கிளீனா 2026க்குள்ள என்டர் ஆகிறதுக்கான பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், 2025ல உங்களை விட்டு சென்ற நபர்களுக்காக கிரேட்ஃபுல்லா இருங்க. கிரேட்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு துன்பம் தந்த தருணங்களையோ துன்பம் தந்த நபர்களையோ மன்னிச்சிருங்க. பிகாஸ் forgiveness is not of low quality but of great people's virtue. நம்மளுக்கு துரோகம் செஞ்சு போனவங்களையோ அல்லது நம்மளை தவிக்க விட்டுட்டு போனவங்களையோ மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் அந்த மன்னிப்பை நீங்க கொடுக்கறதுனால பியூர் ஆகிறது, கிளீன் ஆகிறது உங்களுடைய ஹார்ட். ஒருவேளை அவங்கள மன்னிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் தான் ஒரு சிறைச்சாலை போல அந்த நினைவுகளை அடைச்சு வச்சிருக்கோம். அதனால கஷ்டப்படுறது, மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு உள்ளாகிறது நீங்க தான். ஸோ forgive people to release your mental freedom. Warriors, அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்றேன். இதை நீங்க நிச்சயம் செஞ்சே ஆகணும். அது forgiving yourself. உங்களை நீங்களே மன்னிக்கிறது. நீங்க எடுத்த முடிவுகள்ல 2025க்கான புது வருடத்துல ஒரு சில தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க.
அதை நான் ஃபாலோ பண்ண போறேன்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் இடையில ஃபெயில் ஆனதுனால, பிரேக் ஆனதுனால கண்டிப்பா சோர்வடைஞ்சிருப்பீங்க. இப்ப உங்களை நீங்க மன்னிக்கிறதுனால யூ ஆர் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ யூ. ஒருவேளை நீங்க உங்களை மன்னிக்கல அப்படின்னாக்க உங்க மைண்ட் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் இதை செஞ்சிருந்தா எனக்கு 2025 சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பழைய நினைவுகளே உங்களுக்குள்ள ஓடி ஓடி நியூ யூவை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ 2025 நீங்க வேஸ்ட் பண்ணல, யூ வேர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நீங்க உங்களை பில்ட் பண்றதுக்கான ஃபவுண்டேஷனை 2025ல பில்ட் பண்ணதா நினைச்சுக்கோங்க. யூ டிட் த பெஸ்ட் யூ குட் வித் வாட் யூ நியூ. உங்களுக்கு என்ன மேக்சிமம் முடிஞ்சதோ அதை நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க. அதனால 2025 க்ளோஸ் பண்றதுக்கான சரியான டைம்ல இருக்கும். ரிமெம்பர் ஆல் த பிளெஸிங்ஸ் யூ ரிசீவ்ட், பி கிரேட்ஃபுல். Remember all the betrayal you experienced, be grateful, because grateful is the greatest quality of the high thinking people. 2026 சிறந்த வருடமா இருக்கிறதுக்காக நாம இப்ப செய்ய போற இந்த ரிச்சுவல் எமோஷனல் டீடாக்ஸ். நாம மொபைல் டீடாக்ஸ், டேபிள் டீடாக்ஸ், ஹவுஸ் டீடாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எமோஷனல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க உங்களை பியூரிஃபை பண்றதுக்கான எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ்க்கு 3 விஷயங்கள், நீங்க மறக்கணும் மன்னிக்கணும் நினைக்கிற விஷயத்தை எழுதுங்க. அந்த நபருக்கு உங்களால அதை கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாலுமே send out as prayers, I forgive you for this and I am moving myself to 2026. ரெண்டாவதா ரைட் 3 திங்ஸ் நீங்க 2025ல கத்துக்கிட்ட விஷயங்கள். அந்த லேர்னிங்ஸை வச்சு எப்படி நீங்க 2026ல உங்களை பில்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான எழுதுங்க. அதை ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. பிகாஸ் வாட் யூ ரைட் டவுன் டேக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ 2026ல நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ டாப் 3 கோல்ஸை எழுதுங்க. எழுதுனதுல இருந்து அதை அஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. லெட் 2026 பி a great and successful year. வாரியர்ஸ், உங்க 2025க்கு சொல்லுங்க, thank you for breaking me, thank you for building me, thank you for not giving what I didn't want. இந்த கிராட்டிடியூட இயருக்கும் கொடுங்க. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுங்க. நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கிராட்டிடியூட் நோட்டை சென்ட் பண்ணுங்க. டைப் thank you 2025 in the comment box. Wish you happy new year 2026. See you in the next video. Until then, signing off, your Francis.